இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிபி ப்ளஸ் E31A என்ற இந்த மாடல் தான். இது எப்படி நம்ம மொபைலில் பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதோடைய பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 360 டிகிரிக்கு வந்து இந்த லென்ஸ் வந்து ரொட்டேட் ஆகும். இங்கே மேலேயும் கீழேயும் போயிட்டு இது இப்படி சுற்றி வரும். இதில் ஒரு ஸ்பீக்கரு, அது மட்டும் இல்லாமல் ஒரு மைக்குமே இருக்குது. இதை நீங்கள் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை நீங்கள் பேசுகிற மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும், ஒரு மொபைல் மாதிரி. நீங்கள் மொபைல் கூட கனெக்ட் பண்ணிட்டு இதுலேயே நம்ம அவங்கள்ட்ட பேசிக்கவே முடியும். ஸோ இதை ஃபஸ்ட் நம்ம பவர் கொடுத்து ஆன் பண்ணிடுவோம். Camera starting now. Please wait. Waiting for Wi-Fi connection. இதோடைய சவுண்ட் குவாலிட்டியுமே நல்லாவே இருக்கும். நம்ம பேசுகிறதா இருக்கட்டும், இல்லாட்டி இவங்க பேசுகிறது நம்ம கேட்குறதுமே நல்லாவே கேட்கும். ஸோ இது எப்படி மொபைலில் கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மொபைலில் என்ன Waiting பண்ணணும்னு for பார்த்தீங்கன்னா, Wi-Fi connection. மொபைலில் வந்து ஐகாம் ப்ளஸ்ன்ற இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இதை இன்ஸ்டால் பண்ணிட்டு இதை நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சுருக்கிறேன். Waiting for Wi-Fi connection. இப்போ இது என்ன மாடல் அப்படிங்கிறத வந்து இதிலே இருக்கும். நம்ம அதை பார்த்து நம்ம செலக்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். E31A இதுதான் நம்மள்ட்ட இருக்கிற Waiting for மாடல். Wi-Fi connection. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒய்ஃபையோடைய பாஸ்வேர்ட் கேட்கும். பட் ஆனால் ஒய்ஃபை வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா 2.5 ஜெகாபிட். அதாவது நீங்கள் இப்போ ஜியோ போட்டிருக்கிறீங்க, ஃபைபர் Waiting for போட்டிருக்கீங்க Wi-Fi அப்படின்னா, connection. ஜியோவோடைய ஃபைபர் வந்து 5G 4Gன்னு இருக்கும் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 4Gயில் மட்டும்தான் இதை கனெக்ட் பண்ண முடியும். 5Gயில் இந்த மாடல் வந்து கனெக்ட் ஆகாது. அப்போ 5Gயில் நம்ம கனெக்டே பண்ண முடியாது அப்படின்னு கேட்டால் இந்த மாடல் கனெக்ட் ஆகாது. Waiting for Wi-Fi connection. இப்போ வந்து ஒரு கியூஆர் கோட் காட்டும். இந்த கியூஆரை வந்து நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த கேமராவோடைய ஃப்ரண்ட்டில் இப்படி வச்சுருந்தீங்கன்னா மட்டும் போதும். அதாவது ஒரு 15 சென்டிமீட்டர், Wi-Fi connection. Please wait. அப்போது அதுவே சொல்லும். இது பார்த்துடுச்சு அப்படின்னா, Wi-Fi connection success. கேட்டுச்சுங்களா, வைஃபை கனெக்ஷன் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் இதுவே மூவ் பண்ணும். My status successful. இப்போது கனெக்டிங் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. இப்போ இங்கே நமக்கு வந்து மொபைலில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஸ்டெப் அதுவே மூவ் பண்ணி போகும். இப்போ நியர்பையில் நமக்கு என்ன இருக்குது, இந்த கேமரா தான் இருக்குது. இப்போ வந்து கேமரா ஆன்லைன்னு காட்ட ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு ஒய்ஃபையோடைய ஸ்பீடு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் நமக்கு வந்து இங்கே வந்து கனெக்ட் ஆகும். ஸோ இதை நம்ம வந்து மொபைல்லே ரொட்டேட் பண்ணிக்க முடியும். ரொட்டேட்டிங் ஆப்ஷனில் போயிட்டு ரொட்டேட் பண்ணிங்கன்னா ரொட்டேட் ஆகும். இது போல் 360 டிகிரிக்கு இது வந்து ரொட்டேட் பண்ணும். இதோடைய ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும். இதுக்கும் மேலே இது ஸ்பீடாக மூவ் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மூவ் பண்ணாது. அப் அண்ட் டவுனும் அதே மாதிரி தான். அப்பு வந்து இவ்வளோ தூரம் போகும். ஸோ இதில் மெமரி கார்டுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே அடியில் கீழே மெமரி கார்டு போடுற மாதிரி இருக்கும். நான் மெமரி கார்டு ஸ்லாட்டை வந்து நான் இதில் தான் இந்த இதில் போட்டிருக்கிறேன். ஆல்ரெடி நான் மெமரி கார்டு போட்டிருக்கிறேன். இப்போ நீங்கள் இதில் வந்து ப்ளேபேக் போனீங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி இதில் ஏதாவது ப்ளேபேக் இருக்குது, ரெக்கார்டானது பார்க்கணும் அப்படின்னா ரெக்கார்டானது பார்க்க முடியும். ஸோ இது வந்து நான் வந்து ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணது. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க ரெக்கார்ட் ஆச்சு இல்லையா, அதுதான் இந்த வீடியோ. நான் வந்து இப்போ தான் இதை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதனால் இதில் எப்படி நம்ம பேசுகிறது அவங்களுக்கு கேட்கும் அப்படின்றது வந்து நீங்கள் யோசிக்கலாம். ஸோ இந்த இடத்துல மைக் மாதிரி ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, இந்த மைக்கை வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஹோல்ட் பண்ணி பிடிக்கணும். ஹலோ, கேக்குதா? ஹலோ, இப்போ இதிலேயே கேட்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் மொபைல் பக்கத்தில் வச்சுருக்கிறதுனால 2 டைம் கேட்குது.
இதில் உள்ள ஆடியோ அங்கே போய் திரும்ப ரிசீவ் ஆகி மொபைல்லையும் கேட்குது. இது போல் நம்ம பேசிக்கவும் முடியும். இதோடைய கிளாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா கிளாரிட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 மெகா பிக்சல் கேமரா தான். இதோடைய பர்பஸ் வந்து நல்லாவே இருக்கும். அவுட்டோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக நைட் விஷன் ஆன் ஆகிக்கும். இப்போ நம்ம நைட் விஷன் ஆன் பண்ணியிருக்கிறோம். நைட் விஷன் ஆன் பண்ணோம் அப்படின்னா இதில் லைட் தெரியும். நீங்கள் இந்த இண்டிகேட்டர் லைட்டை வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கவும் முடியும், ஆனில் வச்சுக்கவும் முடியும். இப்போ இது நைட் விஷனாக நான் மாற்றிருக்கிறேன். அப்போ இது வந்து நம்ம மேனுவலாகவே ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். பட் ஆனால் இதில் ஆட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆட்டோவில் போட்டிங்க அப்படின்னா அதுவே டைமிங்க்கு ஏற்ற மாதிரி இப்போ இந்த லைட்லாம் நம்ம ஆஃப் பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நைட் விஷன் ஆன் ஆகிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நைட் விஷன் ஆன் ஆகிருக்குது. அதனால பார்க்கறதுக்கு இப்படி தெரியுது. இப்போ பார்த்தீங்களா, இதோடைய நைட் விஷன் கேமரா வந்து இந்த அளவுக்கு இருக்கும். ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் ஒரு சென்சார் இருக்கும். அந்த சென்சாரை வந்து லைட் படல அப்படின்னா நைட் விஷனுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ இது போல் உங்கள்கிட்ட கேமரா இருக்குது அப்படின்னா நீங்கள் இது கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் இதுதான். இந்த ஆப் வழியாக போனீங்கன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த ஆப்போடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.